இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட 7th ஆனிவர்சரி. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான். செலிப்ரேட்னா பெருசாலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. காலையிலேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மகி ஹேர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோயில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா மகி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்ணெல்லாம் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா கேமராவும் ஆன் பண்ணிட்டாங்க. உண்மையாகவே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் நான். கிஃப்ட் பண்ணதுமே நாங்கள் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். முக்கியமானவரை போய் பார்க்காம இருந்தால் நல்லா இருக்குமா. ஸோ அங்கே போய் நாங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் எங்கள் மாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த பிரணி தொல்லையும் சாஷு தொல்லையும் தாங்கலைங்க. உண்மையாகவே டேடி அப்பா அப்பான்னு சொல்லி ரொம்ப என்னை வெறுப்பேற்றி தள்ளிடுறாளுங்க. இருந்தாலுமே ஒரு பையன் பெற்றுக்கலாமோ அப்படின்னு தோணுது. ரெண்டும் பொண்ணாக இருக்கிறதால ரொம்ப வெறுப்பேற்றுறாளுங்க. ஃபீட் பண்ணுற வரைக்கும் தான் பிரணி கண்டிப்பாக என்கிட்ட மம்மின்னு சொல்லி அழுவா போல இருக்குது. அதுக்கப்புறம் அவளும் கண்டிப்பாக டேடி அப்படின்னு தான் சாஷு மாதிரி போயிடுவா. நெக்ஸ்ட்டு நாங்கள் அம்மா வீட்டுக்கு போனதுமே அம்மாக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்பா வேலைக்கு போயிருந்தாங்க. அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மா ஒரு சின்ன கிஃப்ட்டு சாரீ பூ அதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. மகிக்கு ஷர்ட் எடுக்கல, கேஷாக கொடுத்துட்டாங்க. எடுத்துக்கோப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர்நூன் லஞ்சு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சில் முடிச்சுட்டு அன்றைக்கி டேவே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக முடிச்சிட்டோம். ஸோ இந்த vlog மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃபேமிலிஸ், பாய்.